பாய் திரைப்பட முன்னோட்ட நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் ட்ரெய்லர் போடுவாங்க, 1க்கு 2 தடவை போடுவாங்க, சாங்ஸ் போடுவாங்க, நிறையா அதில் ஃபைட்லாம் இன்க்ளூட் பண்ணி ஒரே பரபரப்பாக இருக்கும். ஒரே ஒரு பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் நம்ம அடுத்த மூமெண்ட்டுக்கு போவோம். இதில் ட்ரெய்லர் போட்டதுக்கப்புறம் ஒரு லைவாக ஒரு ப்ளே பண்ணாங்க. ரொம்ப அழகாக குழந்தைங்களை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல மெசேஜ் சொன்னாங்க. அதுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கணும். என்ன பேச கூப்பிட்டோன்னே ராஜன் சார் சொன்னார், என்ன உன் செட்டப்பாக ஒன்று முதல்ல கூப்பிட்றாங்கன்னாரு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் ரொம்ப ஈஸியான விஷயம் முதல்ல பேசுறது, ரொம்ப கஷ்டமான விஷயம் கடைசியில் பேசுறது. அதனால் ராஜன் சாரை கடைசியாக பேச வைங்க. இதில் இருக்கக்கூடிய கதாநாயகனுடைய நண்பர், அவருடைய அப்பாலாம் எங்களுடைய ராமலிங்க சாருங்களுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதே மாதிரி உடுமலை நாராயணகவி கலைவாணர் அவர்களாலே வணங்கப்பட்ட போற்றப்பட்ட ஒரு மாபெரும் பாடலாசிரியர், எழுத்தாளர், கவிஞர், பன்முகம் திறமை கொண்டவர் உடுமலை நாராயணகவி. அவருடைய கொள்ளு பேத்திங்கிறது மிகப்பெரிய ஒரு பெரிய பெருமை. ஆயிரக்கணக்கான திருக்குறள், நம்ம எத்தனை திருக்குறள் இருக்கோ 1.25 அடியில் தான் திருவள்ளுவர் எழுதினார். அப்படிப்பட்ட எல்லா திருக்குறளை விட நான் மிகவும் வியந்த வரிகள் உடுமலை நாராயணகவி எழுதிய வரிகள் அப்படின்னு சொல்லி கலைவாணர் போற்றினார். அப்படி அவர் போற்றி அவர் எழுதிய வரி என்னன்னு சொன்னால், அரிசி தட்டுப்பாடு தமிழ்நாட்டில் வந்தப்போ அவர் எழுதினார், ஒரு ஜான் வயிறே இல்லாட்டா உலகனில் ஏது கலாட்டா, ஒரு ஜான் வயிறே இல்லாட்டா உலகனில் ஏது கலாட்டா, பசியே மனுஷனுக்கு வராட்டா ஏன் உசிரி வாங்குது பரோட்டா. எல்லாரும் கோதுமை மைதா இதுதான் சாப்பிட்ணுங்கிற ஒரு அழுத்தத்தை அன்றைய அரசு மக்கள்கிட்ட திணிச்சாங்க. அரிசி தட்டுப்பாடு வந்துச்சு. அதிலிருந்து பொங்கி எழுந்து வந்த விஷயங்கள் தான் அறிஞர் அண்ணா 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம்ன்ற வாக்கு கொடுத்தாரு. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கொங்கு மண்டலத்தை அதை நிறைவேற்றினார். அது காரணம் உடுமலை நாராயணகவி இருக்கக்கூடிய இடம். அதுலேருந்து வந்த ரிசம்பிளன்ஸ் அது. அங்கே தான் அதை நிறைவேற்றினார். பல வாக்குறுதிகள் கொடுத்த அண்ணா கடைசியில் அதிகாரிகள்லாம் அவருக்கு ஒரு சார்ட், ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்க. கொங்கு மண்டலத்தில் 1 மாதத்துக்கு இந்த அரிசி, 1 படி அரிசி, 3 படி இல்லை, 3 படி அவருடைய கனவாக இருந்தது. சொன்னதை முதல்ல 1 படி, அப்படி 1 படி இந்த கொங்கு மண்டலத்தில் இத்தனை நாள் கொடுத்தா 1 மாதத்துக்கு இவ்வளோ ஆகும், 6 மாதத்துக்கு இவ்வளோ ஆகும், 1 வருஷத்துக்கு இவ்வளோ ஆகும், அப்புறம் கஜானா காலி ஆகிடும் அப்படின்றத ஃபுல்லாக சொல்லி அண்ணா அவர்களுடைய கனவை, அவர் கொடுத்த வாக்குறுதியினுடைய முதல் விஷயமே நிறைவேற்றாமல் தோல்வி அடைஞ்சது. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அன்றைய இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் புரட்சிக்கெல்லாம் வித்திட்டவர் அவங்களுடைய கொள்ளு பேத்தி இந்த படத்துடைய கதாநாயகி. அவங்களுடைய கொள்ளு பேத்தி ஒரு கதாநாயகி கொங்கு மண்டலத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. எப்பேற்பட்ட படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் இன்றைய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியாக எல்லா ரீதியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதை களத்தை புவன் உருவாக்கியிருக்கார். பாய் ஸ்லீப்பர்ஸில் அந்த ஒரு கான்செப்ட் சம்மந்தப்பட்ட ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு படத்தில் உடுமலை நாராயணகவியுடைய கொள்ளு பேத்தி நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இது ஒரு பெரிய ப்ரொடியூசர் அவங்க தயாரிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லும்போது நான் ராஜன் சார் பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் நடிகைன்னு நினச்சிட்டேன். பேத்தி, கொள்ளு பேத்தி, ஏன்னா அவருடைய பேத்தி தான். ஏன்னா காமராஜர் வழியில் வாழ்கிறவர் ராஜன் சார் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், அது மட்டும் இல்லை அவர் ஒரு மிகப்பெரிய கல்வியாளர். நிறைய இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எல்லாருமே இருக்காங்க. ரெண்டு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதில் அழகாக கேப்ஷன் போட்டிருக்காங்க, ரீஜன் இஸ் ஏ பொலிட்டிக்கல் டூல். எஸ், இன்றைக்கி இந்த மேடையில் பற்றி சொல்லணுன்னா 2 பேரை பற்றி தான் சொல்லி ஆனார், வழி இல்லை. என்னோட அதிகமாக பேரரசு சார் பேசுவார் இதை பற்றி. ஒன்று பெரியார், இன்னொன்று அம்பேத்கர். சாமி கும்பிட்றவங்களுக்கு எதிரானவர் ஒரு பெரியார் இல்லை, கும்பிட்றான் சாமின்னு சொன்னவங்களை எதிர்த்தவர் தான் பெரியார்.
சாமி கும்பிட்றவங்களெல்லாம் அவர் எதிர்த்தாரு, அது தப்பு. கும்பிட்றோம் சாமி இன்னும் சொன்ன அடிமைத்தனத்தை எதிர்த்தவர் தான் பெரியார். 1956 அக்டோபர், செப்டம்பர் அக்டோபர் சரியா மாதம் ஞாபகம் இல்லை, அம்பேத்கருக்கு ஒரு மிகப்பெரிய கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. பயங்கரமான ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடெண்ட்டில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னால், அந்த கார் சுக்குநூறாக நொறுங்குச்சு. ஆனால் அதிலிருந்து அம்பேத்கருக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்படலை. அம்பேத்கர் சேஃப். அந்த விபத்துக்கு பிறகு அம்பேத்கரோட ஆட்டிடியூட் எல்லாமே மாறிடுச்சு. பொதுவாக பார்த்திங்கன்னா அம்பேத்கர் யாருக்கிட்ட ரொம்ப விரும்பி பேசுவார், யாரை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார், யாரை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார்னா, அவர் படிக்காத ஒரு புது புத்தகத்தை யாராவது கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷமாயிடுவார். அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் பேசுவார். இந்த புத்தகம் என்ன புத்தகம் இது, இந்த புத்தகம் உனக்கு எப்படி தெரியும், இது உனக்கு எப்படி கிடச்சிது, யார் இந்த மாதிரி. அப்படிப்பட்ட அம்பேத்கர் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. இருக்கிற தலைவர்கள்லையே தினமும் 2 மணிக்கு படுத்து 5 மணிக்கு எழுந்த ஒரே தலைவர் அம்பேத்கர் தான். 3 மணி நேரம் மட்டுமே தூங்கினார் வாழ்க்கையில். 21 மணி நேரமும் படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருந்தவர் அம்பேத்கர். அப்படிப்பட்ட அம்பேத்கர் இந்த விபத்துக்கு பிறகு யாரோடுமே பேசலை, சாப்பிடலை, அந்த 2-3 மணி நேரம் கூட சரியாக தூங்கலை. அவரோட இருந்தவங்கலாம் பயந்துட்டாங்க. இவருக்கு ஏதாவது தலையில் ஏதாவது அடிபட்டிருக்கா, மருத்துவர்கள் அழைச்சிட்டு வந்து பார்த்தாங்க, இவருக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, உள்காயம் ஏதாவது இருக்கான்னு. அதுக்கப்புறம் சரி இவரை நம்ம நார்மல் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அரிய புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்து அவர்கிட்ட பேச வைக்கலாம், அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படிங்கிறத அவர் கூட இருந்தவங்க தெரிஞ்சுக்கிட்டு இவர்களாகவே சில நண்பர்களை எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அம்பேத்கர் பாருங்கள் அப்படியே ரொம்ப இது மாதிரி இருக்காருன்னாங்க. உடனே ரொம்ப அரிய புத்தகங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அம்பேத்கர் கொண்டு வந்து ஒருத்தராக சந்திச்சா வாங்கி இப்படி வச்சுட்டார். இப்படி பார்க்க கூட இல்லை. அவங்க கூட இருந்தவங்கெல்லாம் பயந்துட்டாங்க, இவருக்கு என்னாச்சு தெரியலையே. அப்புறம் அவர்கிட்ட மிகவும் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட கேட்டார், என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி இருக்கிறீங்க, பயந்துட்டிங்களா, இறந்துட்டுருப்போமோன்னு நினச்சிங்களா, பயப்படாதீங்க, ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு. அப்போ அம்பேத்கர் சொன்னார், இந்த விபத்தில் நான் உயிர் போயிடுன்னு வச்சு நான் கவலைப்படலை. இந்த விபத்தில் மட்டும் நான் இறந்திருந்தேன்னா நான் இந்துவாகவே இறந்திருப்பேன், நான் இந்துவாகவே இறந்துட்டுருப்பேனே, அதுதான் எனக்கு சிந்தனை ஆயிடுச்சு. நான் பிறக்கும்போது இந்துவாக பிறந்தேன், ஆனால் இறக்கும்போது நான் இந்துவாக பிறக்கக்கூடாது என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இந்த விபத்தில் நான் இறந்து போயிருந்தால் நான் இந்துவாகவே இறந்து போயிருப்பேனே, அதை நினைத்து தான் நான் வேதனைப்படுறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் தான் விரும்பிய ஒரு மதத்தில் கூட அப்பத்திலிருந்தே இது போன்ற எல்லா மதத்திலும் இது போன்ற அரசியல் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கின்றது தான் இது ஒரு விஷயம். அதற்கு பிறகு நாம் அப்படி இந்த வாழ்க்கையை இப்படி முடிச்சிடக்கூடாதுன்னு நினச்ச அம்பேத்கர் 5 லட்சம் பேரை திரட்டி பௌத்த மதத்தில் இணைத்தார். ஓவர் நைட்டில் இந்த உலகத்திலேயே 5 லட்சம் பேரை திரட்டி ஒரு மதத்தில் இணைத்த மிகப்பெரிய பெருமை அம்பேத்கருக்கு மட்டும்தான் கிடைச்சிது. அதன் பிறகு இந்த விபத்து நடந்து ஒரு 40 நாள் தான் இருக்கும். டிசம்பர் 6ஆம் தேதி 1956ஆம் தேதி தூக்கத்திலேயே அவர் உயிர் பிரிந்தது. அளவுக்கு அதிகமான மெடிடேஷன். டாக்டர்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, இட்ஸ் ஓவர் திங்கிங். எப்படி பிரெயின் இதுவாகி லெனின் இறந்தாரோ அந்த மாதிரி லெனினுக்கு இதே பிரச்சனை. டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் இன்னும் 20 ஆண்டுகள் இன்னும் உயிரோடு நீங்கள் வாழலாம், எங்களோட அட்வைஸை கேட்டிங்கன்னாரு. என்னன்னு கேட்டார் லெனின், நீங்கள் ரொம்ப சிந்திக்கக்கூடாது, எழுதக்கூடாது, படிக்கக்கூடாது, நல்லா தூங்கணும், நல்லா. அப்போ லெனின் சொன்னார், என் மக்களை பற்றி சிந்திக்காமல், என் மக்களின் பிரச்சனைகளை பற்றி பேசாமல், என் மக்களை எழுப்புவதற்கு நான் என்னுடைய எழுத்துக்கள் நான் எழுதாமல் நான் 2 நாள் கூட உயிர் வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னார். இதே தான் அம்பேத்கர். இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஜாதியாக எல்லாத்தையும் வச்சு பேசுகிறோம். இது அம்பேத்கர் பேர் அம்பேத்கர் கிடையாது, அவருடைய பேர் பீம்ராவ் ராம்ஜி. பீம்ராவ் ராம்ஜி அப்படிங்கிறவருடைய ஆசிரியர், அவருடைய பேர் அம்பேத்கர். அவர் ஒரு பிராமணர். சிறு வயதிலே தன்னை ஒதுக்கப்பட்டதுக்காக கண்கலங்கி மாணவனாக நிற்கும் பொழுது அந்த ஆசிரியர்
அவரை அழைத்து என்னன்னு கேட்டார். ஜட்கா வண்டியில் அவரை ஏற்றலை, மற்ற குழந்தைங்களை கூப்பிட்டு போனாங்க. இவர் ஓடி வந்தார். அந்த ஆசிரியர் சின்ன மனசு வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு அந்த ஜட்கா வண்டிக்காரனை கூப்பிட்டு 10 பேரை கூப்பிட்டு போகிறதுக்கான ஜட்கா வண்டிக்கான முழு காசையும் அவர் கொடுத்து தனி இந்த சிறுவனை ஏற்றி ஊர்வலம் வர வச்சார். இன்றைக்கி நம்ம வந்து அவர் ஒரு பெரிய பிராமணர்களுக்கு எதிர்ப்பாக நம்ம ஒருத்தரை சொல்கிறோம். ஆனால் இந்த அம்பேத்கர் அப்படிங்கிற பெயரே அவருடைய ஆசிரியர் பெயர். அவர் ஒரு பிராமணர். அதே போல் சீகன் பால் முதலாக இந்தியாவிற்கு வந்த கிறிஸ்துவர். தரங்கம்பாடிக்கு வந்தார். பிரிண்டிங் மிஷின் அவர் தான் கொண்டு வந்தாங்க. வரும்போதே அந்த புயல் மழையில் அதை கொண்டு வந்த டெக்னீஷியன்லாம் இறந்துட்டாங்க. மிஷின் மட்டும் வந்து சேர்ந்துச்சு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் அதை எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணார். 5000 வகையான அச்சுக்களை தயார் செய்தார். கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்த சீகன் பால் இங்கே வந்து தமிழ் கற்றுக்கிறார், இலக்கியம் கற்றுக்கிறார். கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்த சீகன் பாலுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து எல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் யார் என்றால் 2 பேர் தரங்கம்பாடியை சேர்ந்தவர். அந்த 2 பேர் பிராமணர்கள். 2 பேர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அப்போது கடவுளை பற்றி மதத்தை பற்றி சொல்ல வந்தவர் இங்கே கடவுளை பற்றி சொல்வதோட மிகவும் முக்கியமான விஷயம் கல்வியை சொல்லித்தர வேண்டும்னு சொல்லி முதலாக ஸ்கூல் ஆரம்பித்தார் சீகன் பால். தரங்கம்பாடியில் கல்வி கொடுத்தார். முதல்ல கோ எஜுகேஷனை கொடுத்தார். விவேகானந்தர் இந்து மதத்தை உலகம் முழுக்க பரப்பிய விவேகானந்தர், இந்து மதத்தின் அடையாளமாக பார்க்குற விவேகானந்தர், அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பியவர் யார்? இஸ்லாமியர். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இவர்களெல்லாம் ஒன்றாக இணைந்து பிணைக்கப்பட்ட விஷயங்கள் தான் எல்லாம். யாரும் இல்லாமல் யாரும் இல்லை. ஒரு குழந்தை இன்றைக்கி வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, பார்த்தோன்னே எனக்கு குயிலி ஞாபகம் வந்துச்சு. இன்றைக்கி சுதந்திர போராட்டத்தில் வீரநாச்சியார்லேருந்து ஜான்சிரான்லேருந்து நம்ம எவ்வளோ பேர் எடுத்துக்கிறோம், எத்தனையோ ஹியூமன் பாம் சொல்கிறோம். இந்த உலகில் முதல் ஹியூமன் பாம் யார்? தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த குயிலி. வீரநாச்சியார் படையில் இருக்க குயிலி தன் உடம்புகள் பூரா எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு போயிட்டு அவங்கள முதலாக தகர்த்த ஒரு ஃபஸ்ட்டு மனித வெடிகுண்டு யார்? இன்றைக்கி மனித வெடிகுண்டுகள் எதற்காக பயன்படுகிறது? குயிலி எதற்காக பயன்பட்டாங்க? ஒரு மிகப்பெரிய யாராலையும் எதிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆங்கிலேயர்களோட படையை அதை தகர்த்தவர்கள் வந்து குயிலி. ஹியூமன் பாம்புங்கிறவங்க அப்படி தான். ஆனால் இன்றைக்கி ஹியூமன் பாம்பாக இருக்கிறதெல்லாம் அப்படியா இருக்குது? நம்ம இந்த காட்சியில் பார்த்த மாதிரி சம்மந்தமில்லாத ஒரு 7 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படிலாம் இந்த இடத்துல இருக்குது. இதெல்லாம் வலியுறுத்தி பவன்குமார் வந்து ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து உண்மையிலே வந்து இங்கே இல்லை, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ கூட இஸ்ரேல் பாலஸ்தீன வாரெலாம் இருக்குது. ஆனால் இந்த இந்தியாவுக்குள்ளே எந்த விதமான அந்த ஒருத்தரை கொல்றதோ செய்கிறதோ அதெல்லாம் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏன்னா இங்கே எல்லாரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் எல்லாரும் சகோதரர்கள் எல்லாருமே ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. அவர்களை வைத்து சிலர் அரசியல் ஆதாயத்துக்காகத்தான் எல்லாம் செய்கிறாங்க. இப்போ கூட ஜனவரியில் ராமர் கோயில் திறக்க போகிறாங்க. அதில் என்னென்ன கலவரத்தை யார் என்னென்ன இது சதி பண்ணி இந்த பண்ண போகிறாங்கன்னு தெரியல. உண்மையிலே ஒரு இஸ்லாம் தீவிரவாதி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவர் உண்மையிலே இஸ்லாமியராக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் குரான் படித்தவராக இருந்தால் அவர் அந்த கலவரத்தில் ஈடுபட மாட்டார். ஒரு கீதை படித்தவராக இருந்தால், அவர் உண்மையான இந்துவாக இருந்தால் அவர் அந்த போல் கலவரத்தில் ஈடுபட மாட்டாங்க. அதே போல் கிறிஸ்துவன். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து மையப்படுத்தி பவன்குமார் அவர்கள் வந்து ஒரு படத்தை ரொம்ப அழகாக செஞ்சுருக்காரு. என்னுடைய பிஆர்ஓ சரவணனுக்கெலாம் அந்த இடத்துல நன்றி சொன்ன இவ்வளோ பேரை கேதர் பண்ணியிருக்காரு. இசையமைப்பாளர் அவர் தான் ஒரிஜினல் மியூசிக் ஸ்கோர்னு போட்டிருக்கேன். அவர் பாருங்கள் எங்கேயோ போய் அவர் அமைதியாக உட்காந்துருக்காரு. கூப்பிட்டதுக்கப்புறம் தான் வராரு. இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான கதாநாயகம் அவங்கெல்லாம். இன்றைக்கி ஊடகங்களில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய பத்திரிகை சொந்தங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இது போன்ற ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயத்த ரொம்ப போராடி ஒரு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படத்தை கொண்டு வராரு. நம்ம எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டு எனக்கு முதலில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.